பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை எல்லோருக்கும் வாழ்த்தல் சொல்கிறேன். இப்பொழுது நாம் லெந்து கால தியானத்துக்காக கூடி வந்திருக்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கொள்ளும். அன்பும் கிருபையாக இருக்கும் இந்த பரம தந்தையே, ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். சுவாமி, என்னென்ன காரியங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ நீர் வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகள் பேசட்டும். பேசுகிற அடியாளை மறைத்து கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேச அருள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். முதலாவது, இந்த வசனம் எந்த பின்னணியிலே சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டார். எழுந்த பிறகு அவர் அங்கே 40 நாள் அளவும் சீஷர்களுக்கு காணப்பட்டு அங்கே எல்லாரையும் சுற்றி திரிந்தார். அநேகமானவருக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். 40 நாள் முடிந்த பின்பு அவர் பரலோகம் ஏறி பரத்துக்கு சென்று விட்டார். போகும் என்பதாக சீஷர்களுக்கு என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அவர் பரமேறி சென்றார். அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக சீஷர்கள் எல்லோரும் மற்றும் 120 பேரும் சேர்ந்து மேல் வீட்டு அறையிலே காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரம் அருளப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியின் வரம் அருளப்பட்டதினாலே, அபிஷேகத்தினாலே அவர்கள் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே பற்பல பாஷைகளை பேசி தேவனை துதித்து அவருடைய மகத்துவங்களை பேசினார்கள். இதை கண்டு அங்கே இருந்த ஜனங்கள் பிரமித்து, இதென்ன இவர்கள் மதுபான வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு பேதுரு எழுந்து, இவர்கள் மதுபான வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் நாளின் நேரமாக இருக்கிறது. தீர்க்கதரிசி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், நீங்கள் குமாரன் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், வாலிபர் தரிசனங்களையும் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர்கள் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்கின்படி இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தை பற்றி கொள்வதனாலே அவருடைய நாமமேன்றி உலகை வேறு யார் இந்த நாமமும் ரட்சிக்கப்படுவதற்கு அருளப்படவில்லை என்று இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அப்பொழுது அந்த சத்தியத்தை கேட்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நாளிலே. அதற்கு பின்பு பேதுரும் யோவானும் ஜெபிப்பதற்காக ஜெப ஆலயத்துக்கு சென்றார்கள். அங்கே ஜெப ஆலயத்துக்கு செல்லும்போது அவர்களுடைய அந்த அலங்கார வாசலண்டையிலே ஒரு சப்பானியானவன் அமர்ந்திருக்கிறான். இவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று பேச்சை கேட்கும்போது பேதுரும் யோவானும், என்னிடத்தில் பொன்னும் வெளியும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனை கைகளை பிடித்து, நசரேயனாகிய நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை எழுப்பி விடுகிறான். உடனே அந்த சப்பானை சுகம் பெற்று எழுந்து குதித்து நடந்து போகிறான். சந்தோஷத்தோட ஆலயத்துக்குள்ளே அவனும் செல்கிறான். இதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள், இது என்ன காரியம் என்று. அப்பொழுது எல்லோரும் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் அவன் அவர்களுக்கு சொல்கிறான், இது எங்கள் சுய சக்தினாலோ பக்தினாலோ நாங்கள் இவனை நடக்க பண்ணவில்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமமே இந்த சுகத்தை இவனுக்கு பெற்றுக் கொடுத்தது, இந்த அற்புதத்தை செய்தது என்று சொல்லி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசுகிறான். ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்தவர்கள் இயேசுவை குறித்து அறிந்திருந்தார்கள். உங்கள் பிதாக்கள் இந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், அதுபோல் இந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார், இந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளையாக இயேசுவை அனுப்பினார், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், கொலை செய்தவர்களுக்கு தீர்க்கதரிசியை கொலை செய்த தீர்க்கதரிசிகளின் புத்தராக இருக்கிறீர்கள், இப்பொழுதும் மனம் திரும்பி குணப்படுங்கள், மனம் திரும்பி குணப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே
ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அவர் நாங்கள் அந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவருடைய நாமமே அவரை இந்த சுகத்தை அவனுக்கு கொடுத்தது என்று சொன்னார்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாகிற பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறான். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியினால் உரைத்தவைகள் உரைக்கப்பட்டு நிறைவேறி தீரும் காலம் வரையும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த சமயத்தால் இந்த வசனம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த உலக தோற்றம் முதல் தீர்க்கதரிசிகள் யாரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று பார்க்கலாம். யாரை குறித்து சொன்னார்கள்? இயேசு என்ற ஒருவரை குறித்து. அந்த இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய குமாரனாக ஒரு மனிதனாக உலகத்திலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு அந்த ஒரு மனிதனுக்கு என்ன சிறப்பு இருந்தது? இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பெயர், உங்கள் தகப்பனார் பெயர், உங்கள் தாத்தா பெயர் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் தாத்தாவுடைய தகப்பனாரோ தாத்தாவுடைய தாத்தா பெயரோ உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் சிலர் தெரியும் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு மேலாக அந்த தாத்தாவுடைய தாத்தா அவர்கள் பெயர் தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமாக தெரியாது என்று தான் சொல்வார்கள். அப்படி வேண்டுமென்றால் ஒரு 3ஆம் 4ஆம் 5ஆம் தலைமுறை வரை பெயர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு அவர்களுடைய பெயர் மறைந்து போகிறது, அற்று போகிறது. ஆனால் இந்த ஒரு மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வம்ச வரலாறு தேவன் சுசித்த ஆதாம் முதல் இந்த இயேசு கிறிஸ்து வரை உள்ள வம்ச வரலாறு குறிக்கப்பட்டிருக்கிறது, வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி உலகத்திலேயே எந்த ஒரு ராஜாவுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படியான வம்ச வரலாறு குறிக்கப்படவில்லை. அப்படியாக குறிக்கப்பட்ட இந்த மனுஷகுமாரன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷகுமாரன் மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரனாகவும் இருக்கிறார். தேவன் சிருஷ்டித்த ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை, ஆபிரகாம் முதல் தாவீது ராஜா வரை தென் சிறைப்பட்டு போகும் காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து, தாவீது ராஜா முதல் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரை உள்ள அவர்களுடைய முற்பிதாக்களின் பெயர்கள் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலாக்கியம் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடைக்காத சிலாக்கியம். அப்படி என்ன அவர் விசேஷமானவராக இருக்கிறார்? அவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட குமாரன். அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்? ஏனென்றால் முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போதே ஆதியாகமம் 3:15 இவ்வாறாக நம்ம வாசிக்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று தேவன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த அன்றே சர்ப்பத்துக்கு சபித்து அந்த சாத்தானை நசுக்குவதற்கு ஒரு மனுபுத்திரன் ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் பிறப்பார் என்பதை அன்றே திட்டம் போட்டு வைத்து விட்டார். அன்று ஆரம்பித்த திட்டம் ஏற்ற காலங்களிலே நிறைவேற வேண்டியிருந்தது. அதற்காக அந்த எந்த காலத்திலே வருவார் என்பதை குறித்து பல தீர்க்கதரிசிகள் பல்வேறு காலகட்டங்களிலே அவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். விசேஷமாக அவர் கலாத்தியர் 4:5 இவ்வாறு சொல்லப்படுகிறது. காலம் நிறைவேறின போது வித்தா இருந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆம், அந்த காலம் நிறைவேறின காலம் போதுதான் ஸ்திரீயின் குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். இந்த இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்திலே பிறப்பார், எந்த கோத்திரத்திலே பிறப்பார், எந்த ஊரிலே பிறப்பார், எப்படி பிறப்பார், அவருடைய தன்மைகள் என்ன, அப்படியாக அவருடைய பிறப்பு முதல் அவருடைய மரணம் பரமேறுதல் வரை உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் கிரமமாக தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிறார்கள். அது அப்படியே நடந்தேறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைவேறி கொண்டே இருந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இன்றைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு கூட தீர்க்க தரிசன நிறைவேறுதல், இயேசுவில் தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்பதை பற்றி தான் நாம் இப்போ பேசி கொண்டிருக்கிறோம். அந்தபடி எப்படியெல்லாம் நிறைவேறிட்டு என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது அவருடைய பிறப்பை குறித்தது. அவர் எந்த ஊரிலே பிறப்பார்? மீகா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள சகல பட்டணங்களின் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் என்று அனாதி காலம் பூர்வமானது என்று சொல்லப்படுகிறது.
அதுபோக அவர் ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, அவர் நியாய பிரமாணிக்கன் பாவங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்களை ஆளுகிறவர், ஜனங்கள் அவரிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுபோக எண்ணாகமம் 17:19 ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் அதன்படியே அவர் யாக்கோபு என்ற அந்த குடும்பத்திலே, யூதாவின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸோ இது முன்னாகவே முன்னறிவிக்கப்பட்டதாக இருந்தது. அதன் பிறகு அவர் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? 7:14 எப்படி பிறப்பார் என்றால், ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார். ஒரு கன்னி கற்பம் தரித்து, இதோ ஒரு கன்னிகை கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவருக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று அவருடைய தன்மைகளை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இவ்வாறு அவருடைய பிறப்பை பற்றி எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறியது. அந்த காலம் நிறைவேறின காலத்திலே மரியாள் கன்னியாக இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினாலே தேவதூதனால் சொல்லப்பட்டு முன் அறிவிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே அவள் கற்பம் தரிக்கிறாள் என்று பார்க்கிறோம். அவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கணவனாக யோசேப்பு அவள் கற்பம் தரித்ததை நினைத்து அவளை தள்ளிவிட யோசனையாக இருக்கிறான். ஆனாலும் தேவதூதனால் விளக்கம் சொல்லப்பட்டு அவன் மரியாதை ஏற்றுக்கொள்கிறான். இருவரும் குடிமதிப்பு எழுதப்படும்படியாக பெத்லகேமுக்கு செல்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த ஊரிலே பிறப்பார் என்பது முன் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்தது. அவர்கள் ஏரோது ராஜா அந்த பிள்ளையை கொலை செய்ய வகை தேடும்போது எகிப்துக்கு குழந்தையை எடுத்து செல்கிறார்கள். மரியாளும் யோசேப்பும். அந்த ஏரோது ராஜா மரணம் அடைந்த பிறகு எகிப்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். இது எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் அவ்வாறாக நிறைவேறுது. இப்படியாக அவர் வாழ்நாளில் நடந்த ஒவ்வொரு காரியங்களும் அப்படியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். உபாகமம் 18:15 மோசே இவ்வாறாக சொல்லுகிறார், மோசேயும் உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், நீங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீர்களாக அவர் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவர் தீர்க்கதரிசனம் சொன்னதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு விரோதமாக அதிகாரிகளும் ராஜாக்களும் எழும்புவார்கள் என்பதை குறித்து சங்கீதம் 2:2 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்று சொல்லி சங்கீதம் 2:2 சொல்லப்பட்டது. அவர் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பிரதான ஆசாரிகள், ராஜாக்கள், பிலாத்து அதிபதிகள், ஏரோது, பிலாத்து முதல்ல எல்லோரும் அவருக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களை முன்னறிவித்து அப்படியாக சொல்லப்பட்டது. மேசியாவாக வெளிப்படுவார் என்பதை தானியேல் 9:24-25 சொல்லப்படுது. மேசியா என்றால் எதற்காக வெளிப்படுகிறார், என்ன காரியங்களுக்காக அவர் வருகிறார் என்பதை தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்படி அதனால் மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரங்கள் செல்லும். மேசியா என்ற ஒரு பிரபு வருவார் என்பது இயேசுவை குறித்து சொன்ன தானியேல் தீர்க்கதரிசனம். ஆக தீர்க்கதரிசிகள் மோசே முதல் இவர் தானியேல் வரை எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். விசேஷமாக சங்கீதக்காரன் தாவீதும் அவருடைய காரியத்தை குறித்து அநேக காரியங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யோனா என்ற தீர்க்கதரிசியின் அவர் ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்ற இடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே இன்றி வேறொரு அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். இப்படியா விபச்சார சந்ததியாரே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசியின் என்ன அடையாளம்? யோனா தீர்க்கதரிசி
ஒரு மீனின் வயிற்றில் இரவு பகல் 3 நாள் இருந்தார். அதற்கு பின்பு அந்த மீனின் வயிற்றிலிருந்து தப்புவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் பூமியின் இருதயத்தில் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே. அதுபோல் இயேசு கிறிஸ்துவும் பூமியின் இருதயத்தில் இரவு பகல் 3 நாள் இருப்பார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஸோ இவ்வாறு யோனா ஏசாயா, மோசே, யோனா, தானியேல் என்று பல தீர்க்கதரிசிகள் இவருடைய பிறப்பை குறித்தும் நடித்திருக்காங்க. அடுத்தபடியாக அவர் பட்ட பாடுகள், என்னென்ன பாடுகள், என்ன ஊழியம் செய்வார். அவர் ஒரு பிரதான ஆசாரியராக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இருப்பார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது சங்கீதத்தில். அதன் பிறகு அவர் என்ன விதமான பாடுகள் படுவார் என்று சங்கீதத்திலையும் சங்கீதக்காரன் தாவீதும் ஏசாயா தீர்க்கதரிசியும் மிக அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். சகரியா தீர்க்கதரிசி, ஓசியா என்று பல தீர்க்கதரிசிகளும் அவருடைய பாடுகள், மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார்கள். அவற்றில் சிலவற்றை நாம் காண்கலாம். நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. அவற்றிலே வெகு சிலவற்றை மட்டும்தான் நாம் இங்கே பார்க்க முடியும். முதலாவது, அவர் பாடுபடுவதற்கு முன்பாக அவர் ஒரு தீர்க்கதரிசியாக பணி செய்தார். மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அப்படி என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அவர் சிலுவையிலே பாடுபடுவதற்கு முன்பாக முந்தின வாரத்திலே அவர் கழுதை குட்டியாகிய ஒரு மரியின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளே நுழைவார். அதை குறித்து சகரியா 9:9 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. பாடுபடுவாரத்திற்கு முந்தின வாரமாக அதை சீயோன் குமாரத்தியே கம்பீரி, மிகவும் கழிகூறு எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அதன்படியே இயேசு கிறிஸ்துவும் அந்த முந்தின அவர் பஸ்கா பண்டிகைக்கு முந்தின வாரம் சீஷர்களோடு கூட எருசலேமுக்குள்ளே நுழையும் போது ஒரு கழுதை குட்டியை கண்டு அதில் மேல் ஏறி உட்கார்ந்து புறப்பட்டு எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஓசன்னா பாடி குர்த்தோலைகளையும் ஓலைகளையும் பிடித்து கொண்டு அவரை வரவேற்று அந்த பட்டணத்துக்குள்ளே நுழைகிறார்கள். இதை அவர்கள் கண்டு மகிழ்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவருடைய பாடுகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் வசனத்தில் அவர் பாடுகள் தொகம் முன்பாக அவர் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிப்பார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் 53ஆம் வசனத்திலேயும் சங்கீதக்காரன் 22ஆம் வசனத்திலேயும் அதிகமாக அவர்கள் அவருடைய பாடுகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவர் நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். இப்படியாக நம்முடைய மீறல்களின் தம் அவர் நொறுக்கப்பட்டு, நம்முடைய காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று அவர் எப்படிப்பட்ட விதமாய் அவர் அசட்டை பண்ணப்படுவார், எப்படியாக நொறுக்கப்படுவார் என்பதை குறித்து இவ்வாறு சொல்லப்படுகிறது. அவர் சிலுவை மரணம் அடைய வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பதை குறித்து சங்கீதம் 22ஆம் அதிகாரத்திலே சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டிருக்கிறது, கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அவர் சிலுவையில் அறையப்படும் போது அவர்கள் யாரெல்லாம் கீழே நின்று கொண்டிருந்தார்கள், பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர் எல்லாரும் அவரை மேல் குற்றஞ்சாட்டினவர்கள், ரோம போர்ச்சேவர்கள் எல்லாரும் அவரை குற்றஞ்சாட்டின அனைவரும் அந்த சிலுவையின் கீழே அவரைக்கு விரோதமாக நின்று பேசி போர்ச்சேவகர், 100க்கு அதிபதி என்று அநேகர் நின்று கொண்டிருந்தாள். அதைத்தான் அவர் 22:17 12ஆம் வசனத்தில் அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்தை எதிர்கொள் என்னை தங்கள் வளைந்து கொண்டது, பீறி கெர்ச்சிங்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்கள் நடுவே உருகிற்று,
என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. அவர் சிலுவையில் அறையப்படும் போது எவ்வளவு வேதனைப்பட்டு தாகம் எடுத்திருக்கும். அதற்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு வாய் மேல் வாயை ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறேன். இவ்வாறு 22ஆம் சங்கீதம் அந்த அநேக வசனங்கள் அவருடைய மரணத்தை, அவருடைய பாடுகளை, எப்படிப்பட்ட மரணம் என்பதை சொல்லுகிறது. அவர் முதலாவது அவருடைய பாடுகளின் ஆரம்பத்திற்கு முன்பாக முதலாவது ஒரு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். அவருடைய சீஷர்களின் ஒருவனான யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். காட்டி கொடுத்த யூதாஸை பற்றி சங்கீதம் 41:9 சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை நீ தூக்கினான் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு சங்கீதம் 55:12 எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் நான் மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் தோழனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என்று சொல்லி யூதாசை பற்றி குத்தி அவர் எழுதப்பட்டது 55:12-13 இவருக்கு. இவ்வாறு அவரோட இப்போ ஊழியம் 3 ஆண்டுகளாக ஊழியம் செய்த யூதாஸ் கடைசி காலத்திலே அவன் பண ஆசை பிடித்தவனாய் ஆசாரியர்களிடம் போய் நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று சொல்லி விலை பேசுகிறான். இப்படி விலை பேசப்படுவார்கள் என்பதையும் கூட அவர் சகரியா 11ஆம் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். 11ஆம் அதிகாரம் 12-13 உங்கள் பார்வைக்கு நலமாய் கண்டால் என் கூலியை எனக்கு தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று சொன்னேன். அவர்களோ எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனுடைய நிலத்திலே எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அந்த குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன் என்று சொல்லி சகரியா 11ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். இதே போல்தான் அவருடைய கடைசி நாட்களிலும் நடந்தது. யூதாஸ் முதலிலே 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்து விட்டான். அதை கொண்டுதான் அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவரை முத்தம் செய்து காட்டி கொடுக்க வந்தான். ஆனால் அந்த முத்தம் செய்கிற வேளையிலும் அவர் என் சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று சொல்லி முத்தத்தினாலேயே காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சிநேகிதனே என்று தான் அழைக்கிறார். அவ்வளவு அன்பு கூர்ந்தவராய் இருந்தார். அவன் அதை பின்பாடு அவர் மரண ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதை அறிந்து மனஸ்தாபப்பட்டு உடனே அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு வேதபாரகரிடம் போய் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அந்த காசை வீசி எறிகிறான். ஆனால் அவர்களோ அது எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்று சொல்லி அந்த பணத்தை எடுத்து கர்த்தருடைய இது இரத்தத்தை காணிக்கையாக இருப்பதனால் காணிக்கப்பட்டிலே போடலாகாது என்று சொல்லி கொய்யவர்களை அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கொய்யவனுடைய நிலத்தை அந்த பணத்தால் வாங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே நிறைவேறியிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறினதை பார்க்கிறோம். அதாக இவ்வளவு 30 வெள்ளிக்காசை திருப்பி கொடுத்தான். இவ்வாறாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவன் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட பின்பு அவர்கள் சிலுவையிலே வாரினால் அடித்தார்கள், முள்முடி சூட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அவர் முகத்திலே அறைந்தார்கள், தலையிலே ஒரு முள்முடியை சூட்டி அதை ஒரு கோலினால் அடித்தார்கள். நீ யூதருடைய ராஜாவானால் இந்த கோலை வைத்துக்கொள் என்று சொல்லி அந்த கோலை அவர் கையிலே கொடுத்தார்கள். அவர் தலையிலே கோலால் அடித்துவிட்டு கோலை கொடுத்தார்கள், முகத்தினை துப்பினார்கள். இவ்வாறு பல நிந்தை குட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். எவ்வளவு வேதனை பாருங்கள், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம். இவ்வளவு அவமானத்தையும் அவர் சகிப்பார். அந்த சங்கீதம் 22:6 நானும் ஒரு புழு மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன்னு சொல்றாரு. அதுவும் ஏசாயா 52:14 அவருடைய முகம் அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் அதே போல அந்த ஏசாயா 54 அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக அவர் நிந்திக்கப்பட்டு அவருடைய முகம் சரீர வேதனைப்படும் போது அவன் சென்னியிலிருந்து வழிந்திருந்த இரத்தத்தினால் ஒரு முகம் அந்த கேடு அடைந்தது என்று பார்க்கிறோம். அது ஒரு சிலுவையிலே அறையப்பட்ட போது அவருக்கு சிலுவையிலே அடையப்பட்டவராய் முள்முடி சூட்டப்பட்டவராய் அவர் சிலுவையிலே இருந்தார். ரோமர்களால் அடிக்கப்பட்டார். அப்பொழுது நிந்திக்கப்பட்டதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏசாயா 56 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார்.
என் முகத்தை உமிழ்நீருக்கும் அவமானத்துக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று. இவ்வாறு அவருக்கு செய்யப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் துல்லியமாக நிறைவேறதை பார்க்கிறோம். கள்ளர்கள் மத்தியிலே அறையப்பட்டார், அதனாலே அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற ஏசாயா தீர்க்கதரிசியின் வசனம் அங்கு நிறைவேறதை பார்க்கிறோம். துன்மார்க்கரோட அவரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புவித்தது என்று பார்க்கிறோம். அவர் தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். இவ்வாறு அப்புறம் சிலுவையில் கூறிய மொழிகள், அந்த மொழிகள் அதுவும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 4வது மொழியாக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சிலுவையில் இருந்து சொன்னார். அதே வசனம் சங்கீதம் 22 முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நான் கூப்பிடும்போது பதில் கூறாமலும் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் கேளாமலும் இருக்கிறீர் என்று. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவருடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அது அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று 22:18 வசனம் சொல்லுகிறது. இவ்வாறாக சங்கீதம் சொல்லப்பட்டுகிற வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியது. அதற்கு பிறகு அவர் காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற வார்த்தையின்படி என் சங்கீதம் 69:22 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள் என்று சொன்னப்பட்ட வார்த்தையின்படியே அவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவருக்கு கசப்பு கலந்த காடியை அவர் கொடுத்தார்கள் என்று பார்க்கலாம். இவ்வாறு அவர்கள் அந்த போக அவர் மரித்த பிறகு அவருடைய எலும்புகள், மற்ற கள்ளனுடைய எலும்புகளை எல்லாம் கால் எலும்புகளை முறிக்கிறார்கள் அவர்கள் மரிக்காதனால். ஆனால் இயேசுவிடத்தில் வந்தபோதோ அவர் ஏற்கனவே மரித்திருந்தபடியால் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அது ஏனென்றால் சங்கீதம் 34:20 அவனுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொன்ன தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறும்படியாக இப்பாடு நடந்தது. அதுக்கு பிறகு விழாவில் ஈட்டியால் போர் சேவகன் குத்துகிறான். அதன் பிறகு அந்த போர் சேவகன் தங்கள் குத்தினவரை நோக்கி பார்த்தார்கள் என்று சகரியா 12:10 சொன்ன வார்த்தையின்படி இவ்வாறு ஒவ்வொரு இதுவும் நடந்தது. அவருடைய மரித்த போது அவர் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவன் சரீரத்தை கேட்டு வாங்கி அவன் தனக்காக வெட்டி வைத்திருந்த ஒரு புதிய கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணுகிறார். ஸோ அவர் அக்கிரமக்காரரை துன்மார்க்கருடைய குழியை நியமித்தாலும் பிரேத குழியை நியமித்தாலும் மரித்த போது அவர் ஐஸ்வர்யவானோட இருந்தார் என்ற வார்த்தை. அது மட்டுமல்ல, அவர் பரமேறுவார் என்ற, அவர் பரமேறி செல்வார் என்றதும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற வசனத்தின்படி அவர் சிறைப்பட்டவர்களை அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்திற்கு ஏறினார், பரமணத்திற்கு ஏறினார் என்று வேதவசனம் சொல்கிறது. இவ்வாறு அவர் பரமேறுதல், உயிரை விடுதல், அப்படி பரமேறுதல், இவ்வாறு எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டது போல் அவருடைய 2ஆம் வருகை குறித்தும் ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாக வருவார், பூரண வடிவில் நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார், அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும் என்று சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். இவ்வாறு நம்முடைய எல்லா காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேறுது. இதை குறித்து நாம் என்ன அறிகிறோம்? இதை போலவே நம்முடைய அந்த பாடுகளையெல்லாம் அவர் எதற்காகப்பட்டார்? நம்மை மீட்பதற்காக. நாம் பாவத்திலே வாழ்கிறோம், நம் பாவத்திலிருந்து நம்மை மீட்டதற்காக இவர் ஜீவனை கொடுக்க வந்தார் என்று பார்க்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று பேதுருவும் 1:2-24 சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த மீட்பை, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த காலத்தில் பாவத்தை மன்னிப்பதற்கு ரத்தம் சிந்தப்பட்டது நியாயப்பிரமாண காலத்திலே. ஆனால் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களின் ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்தத்தில் பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இவ்வளவு பாடுபட்டு பிரயாசப்பட்டு கொடுத்த ரட்சிப்பு, இந்த அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, அவருடைய நாமத்தை விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவான் என்று யோவான் 3:17-18 சொல்லுகிறது. இவ்வாறு அவருடைய நாமத்தை மேல் விசுவாசமுள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளைகளாகிறோம். இப்போ ரட்சிப்பு என்றால் என்ன? ஒன்றும் எளிதான காரியம்தான். நாம் இயேசு கிறிஸ்துவை நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று அவரை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை கழுவி ரட்சிக்க வல்லவர் என்று விசுவாசித்து அவரிடத்திலே பாவங்களை அறிக்கையிட்டால் அந்த பாவங்களை அவர் நீக்கி நம்மளை சுத்திகரித்து நம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். இதுதான் ரட்சிப்பு. இது விசுவாசத்தினாலே
நீதிமான் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரை விசுவாசம் நம்ம அடையும் போது அவருடைய பாவத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். இப்பேற்பட்ட இவ்வளவு பாடுபட்டு சம்பாதித்த இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? பெற்றிருந்தால் மகிழ்ச்சி, இல்லாவிட்டால் இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் இத்தனை பாடுகள் பட்டு பிரயாசப்பட்டு தாம் சம்பாதித்த நித்திய மீட்பை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நித்திய ஜீவன் இல்லாவிட்டால் நாம் என்றென்றுமாக அந்த நரகத்திலே தள்ளப்பட்டு கிடப்போம் என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த பாவத்திலும் நாம் விடுதலை பெற வேண்டுமானால் ஒரே வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தாமே அந்த இதை பற்றி சொல்லிக்கிறார். என்னால் என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தெளிவாக அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவரே அவருடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் நாம் வாழ்க்கையிலே நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அவர் பாடுகளை அனுபவித்து இந்த ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இவ்வளோ பெரிதான தேவன் தாமே அவருடைய சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நிச்சயம் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது என்று எபிரேயர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் அவருடைய தண்டனைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாம் மரிப்பதற்கு பதிலாக அந்த நாம் செய்கிற பாவங்கள் நாம் மரிப்பதற்கு அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்று மரித்து விட்டார். இதை விசுவாசிப்போம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நிர்விசாரமாய் அலட்சியமாய் இருந்து விட வேண்டாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த சிலுவை காட்சியை நினைத்து பாருங்கள். இவ்வளவு பாடுகள் அவர் பட வேண்டுமா? தேவகுமாரனாய் இருந்த அவர் தம்முடைய மகிமையெல்லாம் துறந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மகிழெல்லாம் துறந்து இந்த பூலோகத்துக்கு தம்மை தாழ்த்தி முற்றுமுடைய சிலுவை மரணவதையும் தம்மை தாழ்த்தினாரே. நாம் அப்படி நம்மை தாழ்த்தும் போது நமக்கு நிச்சயமாக மீட்பு கிடைக்கும். ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்கிறார், இந்த ரட்சிப்பை உங்களுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த சிலுவை பாதையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதை ஒரு பாடலாக அவர் கேட்கிறார். நீங்கள் சிலுவை விடேன் என்று நீங்கள் திருப்பி சென்று சிலுவை பற்றி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் மீட்பர் சென்ற பாதையில் செல்ல ஆயத்தமா, கொள்காத மலைவாதையில் பங்கை பெறுவாயா? சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை நான் விடேன். ஊராரினத்தார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா? மூர்க்கர் கோபிகள் நடுவில் தீடனாய் நேர்ப்பாயா? சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை நான் விடேன். தாகத்தாலும் பசியாலும் தோய்ந்தாலும் நேர்ப்பாயா? அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா? சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை நான் விடேன். பாவாத்மாக்கள் குணப்பட நீ தத்தம் செய்வாயா? கோளை நஞ்சர் திடப்பட மெய்யோத்தம் செய்வாயா? சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை நான் விடேன்.
எங்களை நேசிக்கின்ற அன்பு பிதாவே, ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மத்தியிலும் நீங்கள் பேசுங்கப்பா. நீர் சிலுவையிலே பட்ட பாடுகள், அதன் மூலம் சம்பாதித்து தந்த நித்திய ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த காலத்தில் அவர்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய தியாகத்தின் பாடுகளின் வல்லமை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரோடும் பேசும், வழிநடத்தும், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.